A square lawn has a 2 meter wide path. So lawn என்னது ஒரு புல்வெளி. அது எந்த ஷேப்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ஒரு ஸ்கொயர் ஷேப்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, திஸ் இஸ் ஸ்கொயர் லான். இதுல வந்து லான் இருக்கு. அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா has 2 meter wide path. இதுல பாத்தீங்கன்னா இத சுத்தி பாத்வேனா என்னது, நடக்கிறதுக்கு. லான்ல நடக்க கூடாது இல்ல, அதனால நமக்கு ஒரு 2 மீட்டர் வைடு பாத்வே கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ இது பாத்தீங்கன்னா இந்த பாத்வேனா என்ன, சுத்தி இருக்கிறது தான் பாத்வே, ஒரு பக்கம் இருக்கிறது வந்து பாத்வே கிடையாது. இப்போ இதோட லென்த் இங்க இருந்து இங்க இருக்கிறது மட்டும் எவ்வளவு, 2 மீட்டர். அப்புறம் இங்க இருந்து இங்க இருக்கிறது எவ்வளவு, 2 மீட்டர். இங்க எவ்வளவு, 2 மீட்டர். இங்க எவ்வளவு, 2 மீட்டர். சோ இதுதான் பாத்வே. இப்போ என்ன கொடுத்திருக்காங்க, ஏரியா ஆஃப் த பாத் இஸ், ஏரியா ஆஃப் த பாத், ஏரியா ஆஃப் த பாத் given என்ன கொடுத்திருக்காங்க, ஏரியா ஆஃப் த பாத் இஸ் ஈக்குவல் டு 136 மீட்டர் ஸ்கொயர். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த பாத்வே மட்டும், இந்த இடம் மட்டும் தான், இது கிடையாது, லான் கிடையாது, இந்த பாத்வே மட்டும் 136 மீட்டர் ஸ்கொயர். இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த லான். ஓகேவா? சோ இது நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், டோட்டல் ஏரியா. டோட்டல் ஏரியா அப்படின்றது என்னது, இது எல்லாமே சேர்ந்த டோட்டல் ஏரியா. அதை நம்ம என்னன்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ இத இந்த ஒரே ஒரு சைட எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போ இது ஸ்கொயர் அப்படின்னா இந்த சைடும் என்னவா இருக்கும், எக்ஸ் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், இங்க இருந்து இங்க வரைக்கும், இங்க இருந்து இங்க வரைக்கும் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அப்புறம் இங்க வந்து 2 இருக்கு, இங்க வந்து 2 இருக்கு. அப்போ டோட்டல் சைடு என்னன்னு பாத்தீங்கன்னா என்னது, எக்ஸ் பிளஸ் 4. ஓகேவா? திஸ் ப்ளூ ஒன், இந்த ப்ளூ ஒன் இருக்குல்ல, இந்த ப்ளூ ஒன் டோட்டல் பாத்வேவும் லானும் சேர்ந்தது ஒரு சைடு எவ்வளோ, எக்ஸ் பிளஸ் 4. அப்போ இந்த சைடும் என்னவா வரும், எக்ஸ் பிளஸ் 4 தான். ஏன்னா அது ஸ்கொயர்னு கொடுத்துட்டாங்க. இதுவும் என்ன வரும், எக்ஸ் பிளஸ் 4 தான் வரும். ஸோ வாட் இஸ் த டோட்டல் ஏரியா அப்படின்னு பார்த்தோம்னா என்ன வரும், we know that square is equal to a into a, side into side தானே. அப்படின்னா என்னது, x plus 4 into x plus 4. x plus 4 into x plus 4 நம்ம என்ன எழுதலாம், x plus 4 the whole square னு எழுதலாமா? So total area எவ்வளோ, x plus 4 the whole square. Clear? Then area of square என்ன, area of the lawn or area of lawn என்னது, area of the lawn தான் area of the square. நம்ம ஒரு சைடு x ன்னு வச்சிருக்கோம். அப்போ ஏரியா என்னது, x into x is x square. இது டோட்டல் ஏரியா, இது ஏரியா ஆஃப் த லான், இங்க ஏரியா ஆஃப் த பாத். இப்போ 3 வேல்யூ நமக்கு கிடைச்சிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும், ஏரியா ஆஃப் த லான் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏரியா ஆஃப் லான் இஸ் ஈக்குவல் டு என்னது, ஏரியா ஆஃப் த லான் என்னது, டோட்டல் ஏரியா மைனஸ் ஏரியா ஆஃப் த பாத். கிளியரா? டோட்டல் ஏரியா மைனஸ் இந்த ஏரியா ஆஃப் த பாத். இந்த பாருங்க, இந்த ப்ளூ கலர் இருக்கிறது டோட்டல் ஏரியா, அது மைனஸ் இந்த ஏரியா ஆஃப் த பாத். மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன வரும், ஏரியா ஆஃப் த லான் வந்துருமா? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஏரியா எவ்வளோ, ஏரியா ஆஃப் த லான் எவ்வளோ, எக்ஸ் ஸ்கொயர். டோட்டல் ஏரியா எவ்வளோ, எக்ஸ் பிளஸ் 4 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏரியா ஆஃப் த பாத் எவ்வளோ, 136 மீட்டர் ஸ்கொயர். கிளியரா? இப்போ நம்ம எக்ஸ்பாண்ட் பண்ணலாம். எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, இது a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா போட்டோம்னா என்ன வரும், a ஸ்கொயர் பிளஸ் 2 இன்டூ a இன்டூ b plus b square. b square is 4 square minus 136. Next, இந்த x square, இந்த x square இங்க கொண்டு வந்துடலாமா, minus x square is equal to, இங்க என்ன இருக்கு, 4 2 are 8, 8x plus இங்க என்ன இருக்கு, 4 square is 16, 16 minus 136. கிளியரா? இங்க x square minus x square என்ன வந்துரும், 0 ஆயிடும். இங்க என்ன இருக்கு, 8x, இங்க plus 16 minus 136. அப்படின்னா என்ன அர்த்தம், 136 minus 16 என்ன வரும், 120. so here minus 120. இப்போ இந்த 120 இந்த பக்கம் வந்ததுன்னா என்ன வரும், 120 is equal to 8x. so x is equal to 120 divided by 8 போடலாமா. 18 is 8, இங்க 18 is 8, remainder 4, 5 8s are 40. அப்போ x is equal to என்னது, 15 மீட்டர். கண்டுபிடிச்சிட்டோமா? இந்த ஒரே ஒரு சைடு மட்டும், இந்த எக்ஸ் சைடு மட்டும் எவ்வளோ அப்படின்னு கொடுத்துருக்கோம், ஏரியா ஆஃப் த
area of the square land, that is x is equal to 15 meter. இப்போ ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஏரியா is equal to x into x தானே? ஏன்னா this is square, that is equal to 15 into 15. 15 meter into 15 meter. That is equal to 225 meter square. 15 into 15, 225 தானே? So that is 225 meter square. Area of lawn. Clear? இது மட்டும் நம்ம பார்த்துக்கணும். Area of the lawn என்னது? Area of the lawn is total area minus area of the pathway. இது போட்டுட்டோம்னா நமக்கு ஆன்சர் கரெக்டா வந்துடும்.